ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ வீரா சீரியல் ரிவ்யூ பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீரா சீரியல் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? அதனால நாடகத்தை வந்து குளறுபடி பண்ணி நாசம் பண்றாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தலாமா? ஸோ நம்ம பிருந்தாவுக்கும் கார்த்திக்கும் நிச்சயம் பண்றாங்க இல்லையா? அந்த நிச்சயம் பண்றத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கண்மணி அக்கா வேலையை ஆரம்பிச்சிருச்சு. சரியா? இந்த கண்மணி அக்காக்கு இதேதான் பொழப்பு. இது ஆக்சிடென்ட் கையில மனசுல வச்சுக்கிட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்கு இந்த நாடகத்துல. சரியா? நல்லாவே இல்ல, சுத்தமா நல்லா இல்ல. கண்மணியை பார்த்தாலே எரிச்சலா இருக்குது. சோ என்ன நடக்குது அப்படின்னா, கார்த்திகை போட்டு ஆக்சிடென்ட் பண்ணிருது. அதுக்கப்புறம் வந்து வீரா அதை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கார்த்திக் நடந்த ஆக்சிடென்ட் நீ பண்ணது தானே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் வாக்குவாதம், பயங்கரமான வாக்குவாதம். உங்க வீட்டு வாக்குவாதமா, எங்க வீட்டு வாக்குவாதம் இல்ல, அத்தான வாக்குவாதம். சரியா? நான் பிருந்தா கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். பிருந்தா எனக்கு தங்கச்சி, நீ எப்படி இந்த மாறன் கூட எல்லாம் சேர்ந்து வாழ்ற? மாறன் அந்த இடத்துல கிராஸ் பண்ணிருப்பாரா? உடனே இவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்க கூட எல்லாம் நீ எப்படி வாழ்றியோ, அது உன் தலையெழுத்து, நீ என்னமோ பண்ணி தொலை அப்படின்ட்டு, பிருந்தா என் தங்கச்சி, அவ வாழ்க்கையை நான் காப்பாத்தணும் அப்படி சொல்லிட்டு ஓவரா பில்டப் போடுறாங்க நம்ம கண்மணி அக்கா. சரியா? நம்ம வீரா சும்மா இருப்பாங்களா? ஹீரோயினுக்கான ஒரு இது வேணும்ல, கெத்து. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, பிருந்தா கல்யாணத்தை உன்னால எதுவுமே செய்ய முடியாது, பிருந்தா கல்யாணத்தை நல்லபடியா நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தர்ம யுத்தம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி நம்மள ஒரு ப்ரெஷர் ஏத்தி ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருவாங்களாட்டு இருக்கு. அந்த மாதிரிதான் இருக்குது. அப்புறம் நான் கூட நினைச்சேன் கைஸ், ஒருவேளை இந்த நலங்கு வைக்கிறது, அப்புறம் பொண்ணு அளப்பு, அந்த அளப்பு, இந்த அளப்பு அப்படின்னு சொல்லி டைம் ஆக்குவாங்கன்னு நினைச்சேன். ஆனா சீக்கிரம் சீக்கிரம் மண்டபத்தை பார்த்தாங்க, பத்திரிக்கை வச்சாங்க, டப்பு டப்புன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது. அப்புறம் இப்ப எபிசோடு முடிஞ்சது. இப்பதான் அந்த எபிசோடையும் பார்த்தேன். சரி, அதையும் ரிவ்யூ பண்ணிடலாம். சோ எல்லாம் மண்டபத்துக்கு கிளம்பி வர்றாங்க. கார்த்திக் மண்டபத்துக்கு வந்துட்டாப்ல. அடுத்து பிருந்தாவை பொண்ணு மாப்பிள்ளை வீடு தானே போய் கூப்பிட போகணும். அதனால பிருந்தா வீட்டுக்கு போய் கூப்பிட போகையில அங்க ஒரு பூனை சகனத்தை வச்சு அங்கேயும் ஒரு குளறுபடி பண்றா நம்ம கண்மணி. சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாரு நம்ம விஜயக்கா வாய திறந்தாலே ஓட்டடக்காடாட்டம், ஐயய்ய சாமி, வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி நான் எந்த இடத்துல எதை பேசுனே தெரியாம அவ அவ வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டா. புரியுதுங்களா? அவளோட வில்லத்தனத்தை காமிக்க ஆரம்பிச்சுட்டா. நீ என்ன இந்த சைடு கண்மணி ஒரு ஒரு ஆள் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு என்னென்னமோ ஐடியா பண்ணிட்டு இருக்குது. இந்த சைடு விஜி வந்து எல்லாத்துக்கும் சேரை போடுறது என்ன, ஆளுகளை உட்கார வைக்கிறது என்ன, ஜூஸ் கொடுக்கறது என்ன. இதுல வேற ஒருத்தன் கல்யாணத்துக்கு வந்தவன், இந்த பொண்ணு நீ மருமகளை ஆக்கியிருக்கலாம்ல ராமச்சந்திரா அப்படிங்கிறாப்புல. ஏண்டா, அவங்க 2 பேரும் விரும்பி கல்யாணம் பண்றாங்க. நீ கல்யாணத்துக்கு வந்தியா, சோத்த தின்னியா, போனியான்னு இல்லாம உனக்கு எதுக்குடா அந்த வேண்டாத வேலை? ஐயோ சாமி. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா, நம்ம கண்மணி அக்கா இந்த டிரைவர்லாம் எப்படி இவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றாங்கன்னே தெரியல. என்ன அர்த்தத்துல ஹெல்ப் பண்றாங்கன்னே தெரியல. அவன் என்ன மேடம், நீங்க கல்யாணத்துல நிப்பாட்டுறதுக்குள்ள ஏதாவது ஐடியா பண்ற நீங்க நீங்க என்ன ஒண்ணுமே பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, நீ பிருந்தாவை கடத்திட. நான் தான் சொல்லலையா கைஸ், ஜீத்தம்ல பொறுத்த வரைக்கும் ஒரு கல்யாணம்ன்ற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா மினிமம் 2 months இல்லைன்னா 3 months அந்த மண்டபத்தை வாடகைக்கு ஒரு 3 மாசம் புக் பண்ணிடுவாங்க. புக் பண்ணிட்டு பொண்ணை கடத்துறது, மாப்பிள்ளையை கடத்துறது, சித்தப்பாவை கடத்துறது, சித்தியை கடத்துறது, அப்பாவை கடத்துறது, அம்மாவை கடத்துறது, மாமியார் கடத்துறது, பாட்டியை கடத்துறது, இதே பொழப்புத்தனம் தான். சரியா? எல்லாத்தையும் கடத்தி 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 நீ கல்யாணத்துல நீ என்ன குளறுபடி பண்ண போறீங்களோ. கார்த்திக்கும் பிருந்தாவுக்கும் கல்யாணம் நடக்குமா, இல்ல இந்த விஜய் பக்கிக்கும் கார்த்திக் கல்யாணம் நடக்குமான்னு தெரியல. டேய், அப்படி மட்டும் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்கடா, உண்மையிலே வீர நாடகம் யாருமே பார்க்க மாட்டாங்க. உண்மையிலே வீர நாடகம் யாருமே பார்க்க மாட்டாங்க. விஜய்க்கும் கார்த்திக் மட்டும் கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே பார்க்க மாட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து அந்த இது வேற காமிக்கிறாங்க, ஆடு வேற ப்ரோமோல காமிக்கிறாங்க. கடத்திட்டா. சொன்ன மாதிரியே கண்மணி வந்து விஜயையும் கடத்துறாப்புல. அது எதுக்குன்னு தெரியல. விஜயையும் கடத்துறாப்புல, பிருந்தாவையும் கடத்துறாப்புல. இனி கல்யாண நேரத்துல பொண்ணு இது மாத்துவாங்களோ இல்ல என்ன செய்வாங்கன்னு தெரியல. நம்ம வீரா தான் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. மாறன் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. மாறன் கிட்ட வந்து சொல்றாப்புல, இந்த மாதிரி பிருந்தாவை காணோம் அப்படின்னு. உடனே மாறன் வந்து பேன் முழிக்கிறாப்புல. டக்குன்னு யோசனை வர வேண்டாமா, இது அண்ணியோட வேலையாத்தான் இருக்கும்னு. அவதான் வீரா தான் சொல்றா இல்ல, கொஞ்சமாவது புத்திசாலித்தனமா நாடகம் எடுங்கடா, லாஜிக்கா நாடகம் எடுங்கடா. அவதான் சவால் விட்டுருக்கா, நாடகத்தை நடத்த விட மாட்டேன், இது நாடகத்துங்கிற கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் அப்படிங்கிறாப்புல. அப்ப அவ மேலதானே மைண்ட் டக்குன்னு பாஸ் ஆகணும். இப்போ வீராவுக்கும் அந்த மைண்ட் வர மாட்டேங்குது, மாறனுக்கும் அந்த மைண்ட் வர மாட்டேங்குது. 2 பேரும் பேன் இடிச்சு வச்ச புளியாட்டம் முடிச்சுட்டு இருக்குதுங்க. சோ பிருந்தா கார்த்திக் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அதான் எங்களோட ஆசை.